அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக இட்லி பொடி செஞ்சு கொடுன்னு கேட்டனால சரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு செய்வோன்னு சொல்லி கிச்சனுக்கு போய் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உளுந்து எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் சிம்மிலே வச்சு. அதுக்கப்புறம் அதே கிளாஸில் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழசு இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான கடலைப்பருப்பை போட்டு அதையுமே நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பொரிகல்ல 1/4 கப்பை விட கம்மியாக பொரிகல்ல போட்டு ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகணும், அரோமா வரணும், அந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லா ஸ்டேஜையுமே நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே உளுந்த ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம்ல, அதே பிளேட்டில் இதையும் போடணும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, சில பேர் கருப்பு எள்ளு போடுவாங்க. கருப்பு எள்ளு போட்டால் இட்லி பொடி கருப்பாக இருக்கும். வெள்ளை எள்ளு நல்லா வெடிக்கிற அளவு போட்டு அதையும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஒரு 10-15 வெள்ளைப்பூடு. சில பேருக்கு வெள்ளைப்பூடு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும், அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது ரெண்டுமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு தான். ரெண்டையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை நல்லா முருகலாக வர அளவு ஃப்ரை பண்ணிவிட்டு உரப்புக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதையுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும்ல, அந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதுவுமே அதே சட்டியில் நல்லா ஃப்ரை பண்ணணும், கருகக்கூடாது. எல்லாமே கருகாமல் கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் அளவு ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபேனு கீழே நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் நிறையா எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி, அதுவும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு போட்டு 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கணும். மொத்தமாக அரைக்க முடியாது, 2 பேட்சாக அரைச்சி எடுத்து அந்த ரெண்டையுமே நல்லா கலக்கி விட்டு கீழே இல்லாமல் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நல்லா ஆற விடணும். அந்த சூடுத்தனம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும்.